ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த கோர்ஸ் ஸ்டுடியோ அனிமேஷன்ஸ் கோர்ஸ் இன் தமிழ். அண்ட் இப்போது இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கேரக்டரில் நம்மளோட கிளாஸில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ரைட், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அந்த டெம்ப்ளேட்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சீன் பார்த்தோம், அப்புறம் ப்ராப்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி, ஒயிட் போர்டு அனிமேஷன்ஸ், அப்புறம் கான்டெம்பரரி, இதெல்லாம் நம்ம வந்து பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம பொதுவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷுவல்ஸில் ஒரு 249, கேட்ரிங்கில் ஒரு 14, கவர்மெண்ட் ஒரு 94, ஹெல்த் கேர் அண்ட் ஹாலிடே அண்ட் காஸ்டியூம்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆஃபீஸ், அதர் ப்ரொஃபஷன்ஸ், ட்ராவல், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இதில் இருக்கும். ரைட், இப்போ நம்ம வந்து இப்போ வந்து கேட்ரிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம ஊரில் சமைக்கிறவங்க இப்படி இருப்பாங்களா அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பனியனும் லுங்கியும் தான் கட்டியிருப்பாங்க ஜென்ஸாக இருந்ததுன்னா. ரைட், ஸோ ஹோட்டலெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அண்ட் பெரிய பெரிய ஹோட்டலில் வேணால் அந்த மாதிரி இருக்கலாம், நம்ம லோக்கல் ஹோட்டலில் அந்த மாதிரி கேரக்டர். பட் நான் அதெல்லாம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம், நான் அதை எப்படின்றத காமிக்கிறேன். அதே மாதிரி கவர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் இந்த அளவுக்கு டிப்டாப்பாக இருக்க மாட்டாங்க. பட் இது எல்லாமே நம்மளால் இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஹெல்த் கேர் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபாரின் டைப்பில் இருப்பாங்க. பட் நம்ம அது எல்லாமே நம்மளோட இந்தியன் கேரக்டருக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஹாலிடே காஸ்டியூம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மி, ஸோ பார்ட்டி, அதுக்கப்புறம் காட்டுவாசி, இந்த மாதிரி நிறையா செலிப்ரேஷன்ஸ் கொண்டாந்து இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் போனோம் அப்படின்னா லேபர்ஸு, ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் ஆஃபீஸில் போனோம்னாலும் நமக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் நிறைய ஐகான்ஸ் இருக்குது. அதர் ப்ரொஃபஷனில் போனீங்க அப்படின்னாலும் நிறைய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் நிறையா உங்களுக்கு இதில் கிடைக்கும். ரைட், அண்ட் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ், ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அண்டு ஸ்போர்ட்ஸ், ஸோ ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கேரக்டர்ஸும் இருக்குது. ரைட், அண்ட் ட்ராவல் ரிலேட்டடானது பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஹோஸ்டர்ஸ் அண்ட் பைலட்ஸ், இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கேஷுவல்ஸில் போகிறோம். ஸோ கேஷுவல்ஸில் போயிட்டு ஒரு கேரக்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்தியன் கேரக்டராக நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கேரக்டர் எடுக்கிறேன். ரைட், இதை ஜூம் பண்ணிக்கலாம். இங்கே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். அண்ட் இதுக்கு மேலே இருக்கிறது இப்படி சாச்சுன்னா இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் திரும்பும். பட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது தான் கரெக்டான விஷயம் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கேரக்டரை சூஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இந்த கேரக்டரில் வந்து ரைட்டில் ஒரு 3 டாட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி அண்ட் எடிட் கேரக்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். ரைட், ஸோ இந்த விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து நமக்கு லோட் ஆகி வரும். ரைட், ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஃபேஸை கிளிக் பண்ணி நமக்கு எந்த மாதிரியான ஷேப்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு வயசான பாட்டி மாதிரி இருக்குது. அண்ட் தாடிலாம் வைக்க முடியாது, நமக்கு கேர்ள் சூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் அந்த மாதிரி வைக்க முடியாது. ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணும், அந்த தாடையோட சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஜென்ஸுக்கு உண்டானது. ஸோ இப்போ கேர்ள் அப்படின்னும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுறதா நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இதுவே நமக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. அண்ட் இது ஓகே தான். ரைட், ஓகே. இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம், பேக் போகிறோம். இதுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்கின் கலர் வந்து நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ரைட், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கலாம் அல்லது டார்க்காக இருக்கலாம். நீங்கள் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்குங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ, இல்லை டார்க்காக வேணும், டார்க் ப்ரௌன் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துங்க. ரைட், இப்போதைக்கு நான் இதை வந்து இப்படியே விட்டுறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேர் இருக்குது. ஸோ இந்த ஹேரை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஊரில் அழகாக ஜடப்பின்னி இருந்தால் தான் அழகாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி நெத்தி சுட்டிலாம் வச்சு போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இல்லை கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஜடப்பின்னி அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் பொதுவாக அட்ராக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம், அல்லது இது கூட எடுத்துக்கலாம். நீங்கள் பெட்டர் நம்ம இதை சூஸ் பண்ணிக்கிறோன்னு வைங்க. அல்லது ஒரு போனி டெயில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அல்லது இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி போட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் எப்படி இந்தியனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இதை காமிக்கிறேன். ஸோ இப்போ சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஹேரோட கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. நம்ம ஊரில் எல்லோ கலரில் இருக்குமா அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ பிளாக் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கலர் வந்து பிளாக் சூஸ் பண்ணுறோம். ரைட், ஸோ பிளாக் எங்கே இருக்குது? ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க். ஓகே, ஸோ இது பிளாக்காக இருக்குது. அண்ட் அடுத்து இருக்கிறதும் ஒரு பிளாக் நம்ம கொடுத்துட்றோம். அண்ட் அடுத்து இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய ஒரு பேண்ட். அந்த பேண்டுக்கு நீங்கள் ஒயிட்டாக விட்டாலும் சரி,
இல்லை வேறு ஏதாவது கலர் கொடுத்தாலும் சரி. ஒரு டார்க் கலர் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக தெரிய போகிறதில்ல. ஸோ நான் வந்து ஒரு எல்லோயிஷ் கலரில் அதை கொடுத்துட்றேன், ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்றோம், ரைட். மூணாவது மவுத். ஸோ இந்த மவுத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எத்துப்பல், இந்த மாதிரி ஈன்னு சிரிச்சது, ரொம்ப ஈன்னு சிரிச்சது, இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த லிப்பை அழகாக கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த லிப்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுங்க. லெட் மீ ஆட் திஸ் ஒன். ஓகே, இந்த லிப்பை நம்ம கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு டார்க் ரெட் கலர் கொடுக்குறீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கலர் கொடுக்குறீங்கனாலும் நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம், ரைட். ரொம்ப ரெட்டாக இருந்தாலும் அடிக்கும். ஓகே, ஸோ அண்ட் அதோட பார்டருக்கும் நீங்கள் ஒரு டார்க்கிஷ் கலர் கொடுத்தாலும் சரி. அந்த லிப்போட நடுவில் ஒரு கோடு மாதிரி தெரியுது இல்லைங்களா, அதுக்காக, ரைட். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. ஓகே, இது பண்ணியாச்சு இல்லையா. ஸோ மவுத் பண்ணியாச்சு. அண்ட் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொழுக்குன்னு இருக்குது. நம்ம காதில் ஏதாவது ஒரு இது போட்டால் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியோ அல்லது இந்த மாதிரியோ. ஸோ உங்களுக்கு எப்படி போடணும்னு தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. நம்ம ஊர் ஸ்டைலுக்கு எது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்குங்க, ரைட். நான் வந்து குட்டியாக ஒரு இயர்ரிங்ஸ் போட்டு விட்றேன், இந்த மாதிரி போட்டு விட்றேன், ரைட். இப்போது ஓகே. அண்ட் ஐஸ். ஸோ ஐஸ் வந்து இதுவே நல்லா தான் இருக்குது. இல்லை இது கூட வச்சுக்கலாம். ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பிரைட்டான கண் அப்படின்னா இதுதான் நல்லா இருக்குது இல்லையா. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கண்ணை வச்சுக்கங்க. ஸோ இதை நான் அப்படியே இதே மாதிரி விட்டுறேன், கொஞ்சம் கண் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி. அண்டு கண்ணுக்கு நம்ம கலர் வந்து பிளாக் கொடுத்தா நம்ம ஒரு கெட்டப் வந்துடும். அண்டு அதோட ஐலைனர்ஸ்ன்னு நினைக்கிறேன், மேபி ரெட் கலரில் இருக்குது. ஸோ அது மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அது மாறுது தெரியுது இல்லைங்களா, ரெட். அண்டு அந்த இடத்துக்கும் நம்ம வந்து அழகாக ஒரு லைட்டாக ஒரு ஷேடு கொடுத்து பிளாக்காகவே இருக்கட்டும், ரைட். அண்ட் ஐப்ரோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபேஸ்க்கு இந்த மாதிரி ஐப்ரோஸ்லாம் ஜென்ஸ் ஐப்ரோஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் அழகாக இருக்குது. அண்ட் இது கூட ஓகே. எது சூட் ஆகும்னு பாருங்கள். நான் இதையே வைக்கிறேன். ஓகே, ஸோ மேபி இது கூட நல்லா தான் இருக்கும். ஸோ வச்சுட்டு அதோட கலரையும் நம்ம என்ன பண்ணுறோங்க, மூவ் டு பிளாக், ரைட். அண்ட் நோஸ். ஸோ நோஸ் எந்த மாதிரி வேணும், நோஸில் வந்து இந்த மாதிரியா இல்லை இந்த மாதிரியா இல்லை இந்த மாதிரியா. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நோஸ் கொடுங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகே, இது கொஞ்சம் பெட்டர்னு தோணுது கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது, ரைட். அண்ட் அதுக்கு நம்ம கலர் நார்மலாகவே இருக்குது. ஸோ அதே தான் வரும், அதை அப்படியே விட்டுடலாம். ஓகே, ஸோ ஐவேர்ஸ் ஏதாவது கண்ணாடி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். நான் இந்த கண்ணாடி கொடுக்குறேன், நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு லுக் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபேஸ் ரிலேட்டடான மேக்கப் ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட். ஓகே, ஸோ அது ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணியாச்சு. அடுத்து ட்ரெஸ். ஓகே, இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம், ரைட். ஸோ பொறுமையாக பாருங்கள், ஏதாவது கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. லெட் மீ. ஸோ ஃபீமேல் ட்ரெஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு சாரீ டைப்பில் இருக்குது. ஓகேங்களா, இதை சூஸ் பண்ணுறேன். அண்ட் சூஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறோம். இதோட கலர் வேணும்னா நீங்கள் மாற்றுங்க. நான் இப்படியே மெரூன் ஜாக்கெட் அண்ட் அந்த தாவணி வந்து க்ரீனில் நல்லா தான் இருக்குது. அண்ட் அப்புறம் பாட்டம், அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பாட்டம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். லெட் மீ செக், ஏதாவது இருக்குது அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது பாட்டம் இருக்கா அப்படின்னா. ஒரு இது எப்படிங்க வரும், ஒரு ஃபுல் எண்ட் டு எண்டு வரணும் இல்லையா, இடுப்புலேருந்து கால் வரைக்கும் ஒரு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சாரீ டைப்பில் இருந்ததுன்னா அது கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இதை சூஸ் பண்ணி பார்ப்போம், ரைட். ஸோ இது ஓரளவுக்கு பெட்டராக மேட்ச் ஆகுது. அண்ட் இது கூட ஓரளவுக்கு நல்லா தான் மேட்ச் ஆகுது. ஓகே, இது கூட சூப்பருங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சாகவே கிடச்சிருச்சு நமக்கு. ஓகே, ஸோ அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் வந்து கலரை வந்து அதுக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி, இந்த மெரூன் கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்படி கொடுத்தாலும் சரி, அல்லது இந்த சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்படி கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும், ரைட். பட் நமக்கு இப்படியும் மாற்றிக்கலாம், அல்லது நம்ம இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதே ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை சூஸ் பண்ணாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் அதோட கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இந்த கலர் மெரூன் கலர் வேணாம், எனக்கு வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அண்ட் அதே மாதிரி டாப்ஸில் போயிட்டு எனக்கு வந்து இந்த கலர் வந்து எனக்கு
வேறு கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கும் கலர் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கொண்டு வந்துட்டோம். அண்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்டில் வந்து நமக்கு வந்து ஷூ போட்டிருந்தால் நல்லா இருக்காது. எய்தர் ஒரு ஸ்லிப்பர் டைப் போட்டிருந்தா தான் அது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இல்லைங்களா? யா, இது வந்து ஓரளவுக்கு பெட்டராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். திஸ் ஒன் ரைட். ஓகே, இப்போ இதுவும் முடிச்சாச்சு நமக்கு. அண்ட் இதுக்கு உண்டான கலர் நீங்கள் மாற்றிக்கிறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம், இல்லை அப்படியே விட்டாலும் ரைட். அடுத்து இந்த இடத்துல ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இது என்ன அசசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்னத்தில் மச்சம் இருக்குது இல்லையா, அது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ மாஸ்க் ஆட் பண்ணால் மாஸ்க் ஆட் பண்ணிக்கலாம் ரைட். நான் வந்து இதை வந்து ரிமூவ் கொடுத்துட்றேன். ஸோ அந்த மச்சம் போயிடும். அண்டு இது சம்திங் அந்த கண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த ரேஷஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. அண்ட் அசசரிஸில் போயிட்டு ஒரு நெத்தியில் பொட்டு வச்சா அழகாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரைட். ஸோ லுக்ஸ் நைஸ் இல்லையா? நிறையா இருக்குது. மாஸ்க்கு, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஹேட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. காதில் ஹெட்ஃபோன் மாட்டியிருக்கணும் அப்படின்னா, இது ஹெட்ஃபோனாக என்னென்னு தெரில, பட் ஐ டோன்ட் நோ, அது வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி ரிமூவ் பண்ணிடலாம் ரைட். இப்போ எனக்கு வந்து பொட்டு வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பொட்டை ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணியாச்சு. அண்ட் அதோட ஓகே, ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் அதை ஆட் தான் பண்ண முடியும். அதுக்கு கலர்ஸ் இந்த மாதிரி எதுவும் நம்மளால் மாற்ற இயலவில்லை. ஓகே ரைட். இப்போ நம்ம இந்த கேரக்டரை பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இது வந்து சேவ் டு லைப்ரரின்றதை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துடுங்க டேரெக்டாக. வந்துட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த கேரக்டர் வந்து இப்போ நம்ம வந்திருக்கோம் இங்கே. இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண கேரக்டர் ரைட். அதே செப்பல், அதே இது எல்லாமே இருக்குது. சூப்பராக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு பேர் வச்சுருங்க கண்டிப்பாக. இதை வந்து ரீநேம் கொடுத்து, ரீநேம் அப்படின்றத கொடுத்துட்டு இதுக்கு என்னங்க பேர் வைக்கலாம், ஏதாவது ஒரு பேர் உங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கோங்க. நான் வந்து அனிதா அப்படின்ற பேர் வச்சுக்கிறேன். அனிதா அக்கா அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டோம். நம்ம இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுற வரைக்கும் இந்த கேரக்டரை நீங்கள் வந்து உங்களோட லைப்ரரிஸில் போய்ட்டு சர்ச் பண்ணலாம். அதாவது இங்கே போய்ட்டு வெறும் அனிதா அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அனிதா கேரக்டர், நம்ம க்ரியேட் பண்ண கேரக்டர் வந்து இந்த இடத்துல இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கேரக்டர் பேஜில், ஓகே, கேரக்டர் பேஜில் யுவர் கேரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அதில் இருக்கும். வேர் இட் இஸ் யுவர் கேரக்டர்ஸ். ஓகே, லைப்ரரியில் இருக்கும். அண்ட் பேக் போனீங்கன்னா யுவர் கேரக்டர்ஸில் போனீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நம்மளோட இந்த கேரக்டர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண கேரக்டர்ஸ். ஸோ அதுக்குள்ளே அனிதா அக்கா அப்படின்றது இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் எல்லாமே தாராளமாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருந்ததை நம்ம இப்படி மாற்றிட்டோம், புரியுதுங்களா? ஸோ ஒரு ஃபாரின் லேடியாக இருந்ததை நம்ம ஒரு இந்தியன் ஹால்மார்க் இந்தியன் ஃபீமேலாக நம்ம வந்து மாற்றிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கேரக்டர்ஸ் எல்லாமே மாற்றலாம் ரைட். ஹோப் இந்த இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியல அப்படின்னா மறுபடியும் வீடியோவை திருப்பி பாருங்கள், புரிகிற வரைக்கும் பாருங்கள். மறுபடியும் அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.